எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் அக்கல்ல இருக்கிற கருப்பு பிக்மெண்டேஷனை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத தான் நான் வந்து இன்னைக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 விஷயத்தால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அக்கல் கருப்பு ஆகுது. முதல் விஷயம் வந்து சர்மம் வந்து மடங்குறதுனால இந்த இடத்துல ஆகுதுன்றாங்க. அதுக்காக மடக்காமலாம் இருக்க முடியாது. யாருக்கு அதிகமாக இருக்கும்னா கொஞ்சம் பருமனாக இருக்கிறவங்களுக்கு நல்ல சர்மம் மடங்குறதுனால அவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஸ்ப்ரேலாம் அடிச்சுக்கிறோம் இல்லைங்களா, இந்த பாடி ஸ்ப்ரே, டியோட்ரண்ட், இதில் ஆல்கஹால் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆல்கஹால் சர்மத்தோடு சேரும் போது பிக்மெண்டேஷன் வரும்ன்றாங்க. அடுத்த 3வது விஷயம் வந்து நல்லா தேய்ச்சி குளிக்காமல் ஸ்க்ரப் பண்ணாமல் உடம்ப இருக்கும்போது வரும்ன்றாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எப்படி சரிப்படுத்தலாம், சரிப்படுத்திட்ட அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். இயற்கை மூலயமா எப்படி சரி பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இயற்கை முறை எப்பவுமே வந்து டைம் எடுத்துக்கும் சரியாகிறதுக்கு. அதுவும் அக்கல் கருப்புன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், திருப்பியும் அதை பழைய சருமத்துக்கு கொண்டு வரத்துக்கு. அதனால் எப்படியும் மாதங்கள் ஆகும். ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வருடங்களே ஆகும் சரியாக. பொறுமை ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாகும். இதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் விஷயம் ஸ்க்ரப். அந்த இடத்த நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப்பிங் மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்க்ரப்பிங் ரொம்ப முக்கியமானது. அந்த மேலே இருக்கிற அந்த டாப் லேயரும்பாங்க இல்லையா சருமத்தில், அதை வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஸ்க்ரப்பிங்கால தான் சாத்தியம். இந்த மாதிரி லூஃபா இல்லை அப்படின்னா இந்த நாட்டு மருந்தில் கிடைக்கிற அந்த ஸ்க்ரப்பு, இது 2ல் எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சும்மா சோப்போ இல்லை பாடி வாஷோ எதை வச்சோ நல்லா அந்த இடத்துல நுர பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு நல்லா டெய்லியும் வந்து நல்லா தேய்த்து குளிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். டெய்லியும் இதை பண்ணிட்டு அப்புறம் இந்த அடுத்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட். உருளைக்கிழங்கை வந்து நல்லா வட்டமாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 ஸ்லைஸ் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. திக்காகவே கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட அப்புறம் மீதி துண்டுங்களை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. 1 வாரத்துக்கு வரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நம்ம சாப்பிட போகிறதில்ல, அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு துண்டை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு துண்டோட ஒரு பகுதியை வந்து நல்ல அக்கல்ல நல்லா தேய்ங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சிட்டு விடுங்க. இன்னொரு பகுதியை இன்னொரு அக்கல்ல நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எதுவும் துணிகினி எதுவும் போடாதீங்க. 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவிடுங்க. இது வந்து நீங்கள் வந்து டெய்லியும் பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பொட்டேட்டோ இதை பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தெரியும். கண்டிப்பாக ரொம்ப மாதம் ஆகும், அதை மறந்துடாதீங்க. விட்டு கொடுக்காமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது சரியாகும். ரொம்ப சுலபமான வழி, ஆனால் கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ வந்து ஒரு சருமம் ஒரு மாதிரி, அதனால் ஒரு சருமத்தோட கருப்பும் ஒரு மாதிரி அந்த பிக்மெண்டேஷன் அளவு. அதனால் எவ்வளோ நாள் பண்ணோன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக மாதங்கள் ஆகுன்றது அது உண்மை. ரொம்ப கருப்பாக இருந்தவங்களுக்கு வருடங்கள், கண்டிப்பாக 1 வருஷம் கிட்ட ஆகிடும். தொடர்ந்து பண்ணுங்கள். இப்போ இதை பண்ணிட்ட அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி எப்பவுமே டெய்லி அந்த இடத்த நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். டெய்லி குளித்து டெய்லி ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம், அந்த இடத்த ட்ரையாக விட்டுறாதீங்க. ஏதாவது மாய்ஸ்சரைசர், பாடி மாய்ஸ்சரைசர், லோஷன் ஏதாவது போட்டு அந்த இடத்த நல்லா மிருதுவாக வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே ஆல்கஹால் இருக்கிற எந்த ஸ்ப்ரேவோ எந்த ப்ராடக்டோ அந்த இடத்துல உபயோகப்படுத்தாதீங்க. அவ்வளவு. இது ரொம்ப சுலபமாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் அது கருப்பாயிட்ட அப்புறம் எடுக்கிறது தான் வந்து கஷ்டம். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்குலாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.